இந்த இடத்துல கிடைக்குது, வேறு இடங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிஎன்ஜி கிடைக்க மாட்டேங்குது, பெட்ரோலு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப உளைச்சலாக இருக்குது. அங்கேயும் இங்கேயும் அலைய விட்றாங்க. இங்கே இல்லை கேஸு, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு அலைஞ்சு போகிறாங்க. நிறைய இடங்கள்ல இன்னைக்கே எல்பிஜி கிடைக்கல, நாளைக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லை கிடைக்கலனாலும் இதே மாதிரி அலைய விடலாம். உங்களுக்கு எப்படி எல்பிஜி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா இல்லை? இது ஆமாம், இது எல்பிஜி கேஸ் மட்டும்தான், பெட்ரோல் கிடையாது. கேஸ் மட்டும்தான். எங்கன்னா வண்டி நின்றுச்சுன்னா அப்படியே வண்டியை விட்டுற வேண்டியதான், உரம் கட்டிட்டு அடுத்த வேலை இருப்போம். இப்போ அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் என்ன தொழில் பண்ணுவீங்க? எப்படியானா அடுத்து மேனேஜ் பண்ணணும்? அடுத்த மேனேஜர் நாங்கள் மாற்றுத்திறனாளி, எதுவும் பண்ண முடியாது, வீட்டில் தான் இருக்கணும். இருக்கிறத வச்சுக்கிட்டு சாப்பாடு போக்குவரத்து பார்த்துக்க வேண்டியதான். அரசுக்கு எது கோரிக்கை வைக்கிறீங்களா? அரசு நம்மளுக்கு இந்தமாரி கேஸு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும். வீட்டு சிலிண்டரு ஏற்றிட்டாங்க, அதேமாரி வணிக சிலிண்டரு பெரிய சிலிண்டரு ஏற்றிட்டாங்க. இந்தமாரிலாம் விலைவாசி ஏற்றுனாக்க எங்கே ஆட்டோ ஓட்டி பிழைக்க முடியும்? ரொம்ப கஷ்டம்தான். உங்கள் பேர் என்ன? கருப்பையா, சைதாப்பேட்டை. சார், நான் பட் ரோட்லேருந்து வரேன் சார். பட் ரோட்டில் எங்கேயுமே கேஸ் இல்லை, பயங்கர டிமாண்ட் ஆகுது. சைதாப்பேட்டை போட வேண்டியதாகுது. இப்போ கேஸ் போட்டேன், எவ்வளோ தடவை ஓட்டு சவாரி ஒன்றும் புரியல, எங்கே ஆஃப் ஆகணும்னு தெரியாது. இவ்வளோ டிமாண்ட் ஆகுது, என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல, பயங்கர டிமாண்ட் ஆகுது. நாளைக்கு இப்போ இன்னைக்கே சிலிண்டர் இதெல்லாம் தட்டுப்பாடு இருக்குது, நாளைக்கு இது கண்டினியூ ஆனிச்சுன்னா நீங்கள் எப்படி சவாரியெல்லாம் போவீங்க? ரொம்ப கஷ்டம்தான்மா, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல சார், பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது. நேற்று எத்த வண்டி இது, இன்னும் எங்கேயுமே எல்பிஜி இல்லை. நேற்று சாயங்காலம் விட்ட வண்டி இப்போ தான் எடுக்கிறேன் டியூட்டிக்கு. இவ்வளோ டியூட்டிக்கே போக போகிறேன். சுற்றி 6 ரவுண்ட் சுற்றிட்டேன், எல்லா இடமும் சுற்றி கேஸே இல்லை. நீங்கள் சைதாப்பேட்டை மட்டும்தான் வந்து போட்டேன். இப்போது நாளைக்கு இதே மாதிரி நாளுமே நான் தெரியாது. இப்போ எல்பிஜிக்கே ரொம்ப தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க, இப்போ சவாரி ரேட் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஒன்றுமே சொல்ல முடியாதுமா, கஸ்டமர் கையில் தாங்குது. அவங்க மனசாட்சி பிரகாரம் கொடுத்தாதான், அவங்களும் நம்ம தகராறு பண்ண முடியாது. இல்லை, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாச்சு, இது எவ்வளோ தர மைலேஜ், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தகராறும் பண்ண முடியாது. வேற டிமாண்டு தான், கஷ்டம்தான். உங்கள் பேர்? பாபு, கே பாபு.